ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழும் சரஸ்வதி சீரியலில் கிளைமேக்ஸ் வந்துச்சுங்க. ஆமாங்க, நாளையோட சீரியலை முடிக்க போகிறாங்க. கிளைமேக்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று அர்ஜுன் சாகிற மாதிரி கதையை கொண்டு போய் முடிக்கலாம், இல்லை கடைசி நேரத்தில் ராகினி வந்து அர்ஜுனை காப்பாற்றி அதுக்கப்புறம் அர்ஜுன் மனசு மாதிரி திருந்துற மாதிரி, இல்லை அர்ஜுன் மறுபடியும் கோமாக்கு போகிற மாதிரிலாம் கதையை கொண்டு போய் முடிக்கலாம். என்ன நடந்துச்சுன்னா, ராகினிக்கு அர்ஜுனை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வருது. ராகினி அர்ஜுன்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க. என்னை எத்தனை நாள் நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதுவரை நீ பண்ண எல்லா திட்டத்தனத்தையும் போலீஸை சொல்லி ஆட்டத்துக்கு முடிவு கட்டன்னு மிரட்டுறாங்க. அதை கேட்ட அர்ஜுனுக்கு செம்ம கடுப்பாது. பதிலுக்கு அர்ஜுன் வந்து ராகினியை குழந்தைய வச்சு மிரட்டுறாரு. ஆமாங்க, அர்ஜுன் ராகினியை பார்த்து இங்கே பாரு, எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் குழந்தைய கொண்டுன்னு மிரட்டுறாரு. அதை கேட்ட ராகினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ராகினியும் குழந்தைக்காக அர்ஜுன் சொல்றதை கேட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அர்ஜுனை தடுக்க வழி தெரியாம அர்ஜுனோட அம்மா வந்து அவர் சாப்பிட்ற சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்துறாங்க. அர்ஜுன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மா வந்து அந்த விஷயத்த அவங்க அக்காட்ட சொல்லி அழுவாங்க. நானே என் பிள்ளைக்கு என் கையால விஷத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அதை கேட்ட அர்ஜுனோட அக்காவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, அர்ஜுனோட அக்கா கோவப்படுவாங்க, என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ராகினிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. 3 பேருமே சேர்ந்து அர்ஜுனை காப்பாற்றுறதுக்காக உடனே கிளம்புறாங்க. ஆனா அர்ஜுன் ஒருத்தரை காவலுக்கு விட்டு போனாத்துமா, அவர் இவங்களை தடுக்கிறாரு, கத்தியை காட்டி மிரட்டுறாரு. இங்க பாருங்க, யாராவது தப்பிக்கணும் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு மிரட்டுறாரு. இவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அர்ஜுனோட உயிர் ஆபத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எதையுமே நம்ப மாட்டாரு. கடைசியில் என்ன நடக்கும்னா, கார்த்திக், கோதை, நடேசன் எல்லாருமே ராகினியை காப்பாற்றுறதுக்காக அங்கே வராங்க. அப்போ இந்த ஆள் 3 பேரையும் மிரட்டிட்டு இருப்பாரு. எல்லாருமே சேர்ந்து இந்த ஆளை அடிச்சு வெட்டிட்டு அவங்க 3 பேரையும் காப்பாற்றுறாங்க. அப்பதான் எல்லாருக்குமே அர்ஜுனோட உயிர் ஆபத்தில் இருக்க விஷயம் தெரிய வருது. எல்லாரும் உடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அர்ஜுன் அவங்க மாமா பரமனும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க. அப்போ என்ன நடக்குன்னா, அர்ஜுனுக்கு விஷம் தலைக்கு திடீர்னு ரத்தம் வண்டியா எடுக்கிறாரு. அதை பார்த்து யாருக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கோதன், நடேசன், ராகினி எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஒன்று அர்ஜுன் சாகிற மாதிரி கதையை கொண்டு போய் முடிப்பாங்க, இல்லை கடைசி நேரத்தில் ராகினி வந்து அர்ஜுனை காப்பாற்றி அர்ஜுன் மனசு மாதிரி திருந்துற மாதிரியும் கதையை கொண்டு போய் முடிக்கலாம். இல்லைனா ராகினி அர்ஜுனோட உயிரை காப்பாற்றினாலும் அவர் மறுபடியும் கோமாக்கு போயிட்டான்னு சொல்லி கதையை கொண்டு போய் முடிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. எது எப்படியோ நாளையோட சீரியல் முடியுது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்ட சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.